கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த வாரம். இந்த வாரம் உலகமெங்கும் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு வாரமாக இந்த வாரத்தை நியமித்திருக்கிறார்கள். இந்த வாரத்தில் தானே அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆண்டவர் அந்த குருத்தோலை ஞாயிறு எருசலேம் வீதியில் அவர் பவனி வந்த நாட்கள். அதற்கு இந்த வாரத்தினுடைய அந்த வெள்ளிக்கிழமை நாட்களே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கப்பட்ட அந்த நாள் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி. அதுக்கு பிறகு மூன்றாவது நாள் ஈஸ்டர் தினம் அப்படின்னு என்று எல்லா திருச்சபைகளிலும் உலகமெங்கும் இதை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய பாடு மரணம் என்பது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுகிற ஒரு சடங்காச்சாரியமான ஒரு காரியம் அல்ல. அது ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமாவிலும் தொடர்புடைய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பாடு மரணத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தியானிப்பது அவனுக்கு கடமையாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவருடைய அந்த பாடு மரணத்தை தீர்க்க தரிசனமாக அவர் பார்த்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரம் முழுவதிலுமே நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்களானால் ஆண்டவருடைய பாடு மரணத்தை அவர் பட்ட அவஸ்தைகளை நமக்கு சொல்லுகிற ஒரு அதிகாரமாக அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரம் 44 இருந்து 46 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெரிய வெள்ளி என்று கொண்டாடுகிற இந்த நாட்களிலே இது ஒரு முக்கியமான நாள் என்று முன்பதாகவே நான் சொல்லியிருக்கிறேன். உலகத்திற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு நாள் தான். ஏனென்றால் இந்த நாளிலே தான் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா கிமு கிபி அப்படின்று பிரிக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் தொங்கினது 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை அவர் சிலுவையில் தொங்கினார். அந்த நேரத்தில் பூமி எங்கு ஒரு பயங்கரமான ஒரு காரிருள், அந்தகாரம் முழுவதும் சூழ்ந்து கொண்டது போல இருள் அடைந்ததாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் தான் பிதா தன்னுடைய முகத்தை தன்னுடைய குமாரனுக்கு மறைத்த ஒரு நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த நேரத்தில் தொங்குற அந்த 3 மணி நேரத்தில் பிதா தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைக்கிறார். அந்த நேரத்தில் தான் இயேசு சத்தமாக கூப்பிட்டு என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையின் மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைத்தது. அவர் சிலுவையில் தொங்கினதுனால தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கிடைத்தது. உங்களுக்கும் எனக்கும் சுகம் அதில் தான் கிடைத்தது. சிலுவையில் தான் நம்ம சுகம் பெற்றிருக்கிறோம். அவர் சிலுவையில் தூக்கப்பட்டதுனால தான் நம்ம சாபத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகள் தான் நமக்கு இன்றைக்கும் சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்த சிந்த தொங்கினார் அல்லவா, அந்த ரத்தம் தான் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ரத்தமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, நமக்கு மீட்பை கொண்டு வந்த ஒரு இரத்தமாகத்தான் இருக்கிறது. இப்படி சிலுவையிலே அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். சிலுவை என்பது ஒரு மரம். அந்த மரத்தில் பல பூக்கள் மலர்ந்தது, அநேக கனிகள் அதிலிருந்து கொடுக்கப்பட்டது. 46வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு என்ன பண்ணாரா, ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டாராம். அப்போ ஜீவனை
அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜீவன் என்பது ரொம்ப முக்கியம், அப்படிதானே? அப்போ அந்த ஜீவனையே அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக அவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை மீட்கும் பொருளாக அவர் ஜீவனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொரு மனுஷனையும் மீட்டுக் கொள்வதற்காகத்தான் அவர் தன்னைத்தானே கொடுத்தார் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? அவருடைய ஜீவனைத்தான் அங்க மீட்கும் பொருளாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்த்திருப்பீர்களானால், அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். அதாவது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஜீவன் தான். அவன் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவனால் கொடுக்க முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லை அப்படின்னு யாராவது கேட்டால் அவனால் கொடுக்க முடியும். ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். பொருள், சொத்து, ப்ராப்பர்ட்டி எதை வேணாலும் ஒரு மனுஷனால் இந்த உலகத்தில் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷனோட ஜீவனை கொடு அப்படின்னு கேட்கும்போது அது அவன்கிட்ட இருக்கிறது கடைசி அது மட்டும்தான், அந்த ஜீவன் மட்டும்தான். அந்த ஜீவனை எல்லாரும் இமிடியேட்டாக உடனே கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த ஜீவனை அவர் கொடுத்தார். எதுக்காகனா, நம்மளை மீட்பதற்காகத்தான் அந்த ஜீவனை இந்த நாளிலே அவர் கொடுத்திருக்கிறார். பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததுனால அவரை நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்தார். குமாரன் என்ன செய்தாராம்? பரலோகத்தை நமக்கு கொடுக்கறதும் இல்லாமல் அவரோடு கூட எல்லாவற்றையும் சேர்த்து தன்னுடைய ஜீவனையும் நமக்காக இந்த உலகத்தில் கொடுத்து நம்மளை மீட்கும் பொருளாக அவர் வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உலகத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் ஒவ்வொரு குற்றத்துக்கும், அதாவது குற்றம் செய்தவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்போ அவர்களை மீட்கும் பொருளோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சு போயிருங்களானால், அவங்கள விடுதலை செய்யணும், ஜாமீன் செய்யணும்னா அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை அங்கே செய்து தான் ஆகணும். அங்கே ஒரு பணத்தை கொடுக்கணுமோ, ஜாமீனுக்கு நிற்கிறவங்க பணத்தை கொடுக்கணும், இல்லைனா ஒரு கிரயம் செலுத்தி தான் ஒருத்தரை விடுதலை செய்ய முடியும். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் அந்தந்த குற்றத்திற்கு ஏற்றது போல. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தி நம்மளை இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியில் இருந்த நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு கூட எத்தனையோ பேர் நீதி நியாயம் செய்கிற ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். நான் படிக்கிற காலகட்டத்தில் நான் படித்த ஒரு ஹிஸ்ட்ரி என்னவென்றால், சிபி சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னன் இருந்தாராம். அவர் நேர்மையாக நீதியாக நியாயம் தீர்க்கிறவராக ஜனங்களை. அந்த மனிதன் என்ன செய்திருக்கிறார், ஒரு முறை நியாயஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு பறவை குத்துயிரும் கொலை உயிருமா அவருடைய காலுக்கு கீழே விழுந்துதான். அதை என்னென்னா, அந்த பறவையை ஒரு பருந்து தாக்கி அடித்து அதை சாப்பிட வேட்டையாட வந்திருக்குது. ஆனால் அந்த பறவை நேராக போய் அந்த சிபி சக்கரவர்த்தியோடைய பாதத்தில் போய் விழுந்துருச்சான். விழுந்த உடனே அந்த பருந்து சொல்லுதான், ராஜாவே நீங்கள் நீதி உள்ளவர், இது இன்னைக்கு என்னுடைய உணவுக்கு நான் இதை தான் வேட்டையாட போகிறேன், எனக்கு இது வேணும். அப்போ அந்த சிபி சக்கரவர்த்தி ராஜா சொன்னாராம், இங்கே பாரு, அது என்னுடைய பாதத்தில் விழுந்தது, இது உன்னுடைய ஜீவனத்துக்கு இன்றைக்கி தேவைதான், ஆனால் இது என்னுடைய பாதத்தில் விழுந்துருச்சு, அதனால் இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், இன்றைக்கி உனக்கு உணவுக்கு என்ன தேவையோ நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பருந்து சொல்லுதான், நீங்கள் உணவு கொடுத்தா மட்டும் போதாது, எனக்கு மாம்சம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சிபி சக்கரவர்த்தி சொல்லிட்டாரா, சரி இது என் பாதத்தில் விழுந்துருச்சு, உனக்கு மாம்சம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டாரா. ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய தொடை பகுதியை அப்படியே கட் பண்ணி அந்த பறவைக்கு ஈடாக, அது என்ன எடையோ அதுக்கு ஈடாக தன்னுடைய தொடைய அதை சதையை அறுத்து அந்த பருந்துக்கு அவர் கொடுத்தாராம். இப்படி உலகத்தில் வாழ்கிற மனிதர் ஒரு ஹிஸ்ட்ரியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பறவையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தொடை சதையை கட் பண்ணி அந்த ஆந்தைக்கு அவர் கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரோ அந்த பறவையை அவர் மீட்டிருக்கிறாராம். ஏன்னா அந்த பருந்து அந்த பறவையை தாக்கிடக்கூடாது. இதே கான்செப்ட் தான் சிலுவையினுடைய உபதேசம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தின இந்த நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்கள்.
நாட்களாக உலகமெங்கும் தியானிக்கப்பட்டு வருகிறது. ஏனால் இந்த நாளிலே தான் அணு அணுவாய் சித்திரவதை செய்யப்பட்டு இயேசு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, நமக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டிருக்கிறாராம். கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ரட்சிக்கப்படாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் அவங்க சொல்கிற சாட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ இந்த ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியல, இவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பே வராதா, எவ்வளோ வருஷம் பாடுபட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் என்னென்னா, அந்த ரட்சிப்பை அந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அங்கே ஒரு பிள்ளை விலைக்கரையை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை பணைய வைக்க வேண்டியதாக இருக்குது, போராட வேண்டியதாக இருக்கிறது வாழ்க்கையில். இயேசு அப்படிதான் இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வருவதற்காக இனி பிறக்க போகிற அடுத்தடுத்த எத்தனை ஜெனரேஷன் மக்கள் வராங்களோ அவங்களுடைய பாவத்துக்காகவோ அவர் என்ன பண்ணாரா, சிலுவையில் அந்த கேடு அடைந்தவராக கடைசி சொட்டு ரத்தம் சிந்த 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 ஒவ்வொருத்தருக்காக அந்த மரணத்தை ருசி பார்த்தாரா. ஒரு வசனம் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, நீடித்த நாட்டில் அவர் இருப்பாராம், என்னுடைய சந்ததியெல்லாம் வரப்போகுது, அதனால் இன்றைக்கி நான் ரத்தம் சிந்துறேன், இந்த இடத்துல நான் வேதனைப்படுறேன், பரவாயில்ல, என் சந்ததி என் பிள்ளைகள்லாம் பரலோகத்தில் வந்து சேருவாங்க எப்படியாவது, இன்றைக்கி நான் படுற அவமானம், இன்றைக்கி படுற உபத்திரவம், ஐயோ அந்த பிசாசானவன் இந்த பிள்ளைகளை வந்து தாக்கக்கூடாது, இந்த பிள்ளைகளுடைய ஜீவனை எடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த பருந்து அந்த பறவையை வந்து தாக்கிறதுக்கு அது வந்து நிற்குது. இல்லை, எனக்கு நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும். பிசாசானவனை இப்படி தான் சொல்லுவான், ஆண்டவரே இவன் மேலே இவ்வளோ குற்றம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அவனை விட்டுருங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் ரத்தத்தை சிந்தி இவனை நான் மீட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், தலை நிமிர்ந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஜெயித்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அதாவது கிறிஸ்து ஜெயிக்க பிறந்தவர், மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தவர். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தவன் யார்னா பொல்லாத பிசாசு. அந்த பிசாசை ஜெயிக்க தன்னுடைய மரணத்தின் நிமித்தமே அவனை அவர் ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஜெயித்ததினால தான் நம்ம அனைவருக்கும் இந்த நாட்களில் மீட்பு வந்த ஒரு நாட்களாக இந்த குட் ஃப்ரைடேயில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக எதிலிருந்தெல்லாம் நம்மளை மீட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிவிலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்கிறாராம், அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்கிறாரா, கடைசியாக பாவ மன்னிப்பு என்ற நிச்சயம் நமக்கு வர வரைக்கும் ஆண்டவர் நம்மளை மீட்கிறாரா. முதலாவது அழிவிலிருந்து நம்மளை மீட்கிறாரா. சங்கீதம் 103 அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அப்படியானால் நம்மளுடைய பிராணனை அழிவிலிருந்து மீட்கணுமா. ஏசப்பாவுடைய ரட்சிப்பு உன்னுடைய பிராணனை அழிவிலிருந்து விலக்கி மீட்கிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக தீத்துவில் எழுதப்பட்டிருக்கிறது. தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், சகல அக்கிரமங்களில் இருந்து உங்களை மீட்டு கொள்ளும்படியாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகல அக்கிரமங்களில் இருந்து. எனக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் நான் போய் கலந்திருந்தேன். அந்த கூட்டத்தில் அவ்வளோ ஆவியானவருடைய கிரியை, பலத்த கிரியைகள் நடந்திருந்தது. அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்திருப்பீங்களா, ஒரு பிள்ளை சாட்சி சொல்ல மேலே வந்திருந்தாங்க. அந்த பிள்ளையோட சாட்சி கேட்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா டௌரி நிறையா வாங்குவாங்க போல இருக்குது. அந்த மாமியார் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மாமியார் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க டீட்டெயிலாக அதை சொல்லலை. அந்த பிள்ளைக்கு ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக எரிஞ்சு வெந்து போயிருந்தது, இன்னொரு பக்கம் தான் நல்லா இருந்தது. என்ன அப்படின்னு வந்து சாட்சி சொல்ல கேட்குறா, அந்த பிள்ளை டௌரி கொடுக்காததுனால அந்த மாமியார் ரொம்ப நாள் அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, கெரசின் ஊற்றி அந்த பிள்ளையை கொளுத்திருக்காங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துகிட்டே இருக்கும்பொழுது இவங்களோட பையன் வந்து போய் அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிருக்கான். பிடிச்சதுனால அவனுக்கும் அந்த பாதிப்பு ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் அந்த பிள்ளை நல்லாயிட்டா, பிழைச்சிட்டா, அவங்க ஹஸ்பண்டும் நல்லா இருக்காங்க. ஆனால் பாருங்கள், அந்த எரிந்த அந்த அடையாளம், அந்த தழும்புகள்லாம் அப்படியே அவ்வளோ கோரமாக அந்த பிள்ளைக்கு அப்படியே நின்று இருந்தது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, இந்த பிள்ளை தியாகம் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த மாமியார், அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அக்கிரமத்திலிருந்து அந்த மாமியாருக்காகவோ இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாராம். சகல அக்கிரமத்திலிருந்து தேவன் நம்ம மீட்டிருக்கிறாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த காலத்தில் பெண்கள் அவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமா?
ஆனால் அந்த மாமியாருடைய ரட்சிப்புக்காக இந்த பிள்ளை அந்த எரிந்த அந்த உடம்போட அவளை நின்று இருக்கிறார். கர்த்தர் அவளை காப்பாற்றி இருக்கிறார். அந்த பிள்ளை விலைக்கரையை செலுத்தி அந்த தாயாருக்கு அந்த ரட்சிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். இயேசு சகல அக்கிரமங்களில் இருந்து நம்மளை மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய பிராணனும் ரட்சிப்பு இல்லாதனால அழிவை நோக்கி ஓடிட்டே இருக்கிறதான். ரட்சிப்பு இல்லாததுனால அழிவை நோக்கி ஓடிட்டே இருக்கிறதா. அப்படியானால் என்ன அர்த்தம் நம்ம சொல்ல முடியும்? நான் ஒரு காரியத்தை, எனக்கு தெரிந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. நல்ல ஒரு குடும்பம், ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்லா உபவாச ஜெபம் அப்படி இப்படின்னு போய் நல்லா ஆராதிக்கிற ஒரு குடும்பம். அந்த சகோதரி எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயரும் மிஸ் பண்ணாமல் அவங்க வருவாங்க அந்த சகோதரி. ஆனால் அந்த சகோதரிக்கு 3 பிள்ளைகள். அதில் இளைய மகன் என்று நினைக்கிறேன். அந்த மகன் பார்த்திங்கன்னா வீணரோடு சேர்ந்து ஒரு பெரிய ரவுடியாக மாறிட்டான். எங்கே கொலை நடந்தாலும் இவர் தான். ஆனால் அந்த பையன் ரட்சிக்கப்படணும் இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. ஒரு நாள் அந்த பையன் உண்மையாகவே மனம் திரும்பி வர ஒரு டைமில் வேறு யாரோ பையனுங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வரும்போது எதிர்ச்சியாக அந்த பையன் போய் போலீஸ்காரங்க வரும்போது இவன் போய் சொல்லிகிட்ருக்கான், இவங்க இப்படி பண்ணிட்டானுங்கன்னு சும்மா விளையாட்டாக சொல்லியிருக்கிறான். அவ்வளோதான். அவனுங்க கரம் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் இந்த பையனை யார் இல்லாத நேரத்தில் தாய்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு கொலை செய்துட்டாங்களாம். கொலை செஞ்சிட்டான். தாய் தகப்பனார் நல்ல சபைக்கு போய் ஆராதிக்கிறவங்க. ஆனால் பிள்ளைய அக்கிரமத்திலிருந்து அழிவிலிருந்து தப்புவிக்க முடியல. கிறிஸ்தவ குடும்பம்தான் சகல அக்கிரமத்திலிருந்து. அந்த பையனை என்ன பண்ணல, ரொம்ப நாள் அக்கிரமத்திலே இருந்திருக்கிறான். எவ்வளோ அழிவு அட்டுழியம் பண்ண அந்த பையனை கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட அவங்களால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. சகல அக்கிரமத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது இயேசு நம்மளை என்ன பண்ணுறாராம், காப்பாற்றுகிறார். அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்கிறார். அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் என்னதுன்னா, பாவத்தில் நமக்கு ஒரு விடுதலை வேணும், ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு இல்லாததுனால அக்கிரமத்தினால ஆத்துமா என்ன போகிறது, அழிந்து போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, இந்த அக்கிரமத்திலிருந்து அழிவிலிருந்து ஆண்டவர் நம்ம மீட்ட பிறகு என்ன நடக்கிறதா, கடைசியாக பாவ மன்னிப்பினுடைய ஒரு நிச்சயம் நமக்கு வருதா. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்குள்ள ஏற்படுகிறதா. எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்ட்டின் லூத்தருடைய அவருடைய ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹிஸ்ட்ரி தான். அந்த ஊழியக்காரர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நிறைய அக்கிரமத்திலலாம் அவர் இருந்திருக்கிறாரு. கடைசியாக ஒரு நாள் அவர் ஒரு டிசிஷன் எடுத்து, ஒரு பேப்பர் எடுத்து அவர் என்னென்ன பாவம்லாம் செய்தாரோ எல்லாம் கடன்னு எழுதினாராம். எல்லா பாவத்தையும் எழுதிட்டு ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, நான் அந்த பாவத்தெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், நான் மன்னிங்கன்னு. இமீடியட்டாக பிசாசு நின்னா நான் பக்கத்தில், நீ ஏன் உன் கையால் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன்னு எழுதியிருக்கிற, நீ என்ன ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு வேணும்னு கேட்டுட்ருக்கியே. பிசாசு அவனவன் மார்ட்டின் லூத்தர்ட்ட சொல்கிறானா, நீ மன்னிப்பு வேணும்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற, நீ இவ்வளோ பாவம் பண்ணிவிட்ட, எப்படி ஆண்டவர் மன்னிப்பாருன்னு போய் அவன் என்ன பண்ணான், பரியாசம் பண்ணிவிட்டு பிசாசானவன் நின்றுட்டுருக்கானான். உடனே மார்ட்டின் லூத்தருக்கு ஒரு உணர்த்தல் வந்துச்சான். நீ என்ன பார்க்குற, பக்கத்தில் ஒரு இங்க் பாட்டில் இருந்ததா, சிகப்பு கலர் இங்க் பாட்டில். இவர் எடுத்தாராம். ஒரு உறுத்தல் வந்தோடனே அந்த இங்க் பாட்டில் எடுத்து அந்த பாவத்து மேலே ஃபுல்லாக அந்த பேப்பரில் ஊற்றிட்டாராம். ஊற்றிட்ட உடனே இவர் சொன்னாராம், இப்போ பாரு, ஒரு பாவம் கூட என்கிட்ட இல்லை, ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவத்தையை நீக்கி என்னை சுத்திகரிச்சிருச்சு அப்படின்னாராம். அப்போ ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்தா அவனை காணும். அப்போது ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்முடைய சகல பாவத்திலிருந்து நம்மளை மீட்டிருக்கிற, நம்மளை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தில் தான் நம்மளை என்ன பண்ணிருக்கு, மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ரத்தத்தில் என்ன இருக்கு, மீட்பு இருக்கிறது. அவருடைய ரத்தம், குமாரனுடைய அந்த ரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுகிறதா, சகல பாவங்களிலிருந்து நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் இந்த பெரிய வெள்ளி, இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் நம்ம கொண்டாட இருக்கிறோம். நம்ம இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம என்ன தியானிக்கணும்னா, இயேசு எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்கு மீட்பை வாங்கி கொடுத்திருக்கிறார், என்னை அழிவிலிருந்து மீட்டிருக்கிறார், என்னை பாவத்திலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை என்ன பண்ணியிருக்கிறார், அக்கிரமத்திலிருந்து என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விலக்கி மீட்டிருக்கிறார். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மார்ட்டின் லூத்தருக்கு அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் எப்படி வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் என்னோட முழு பாவத்தை நீக்கி விட்டது என்ற அந்த நிச்சயம்
வந்தது போல நமக்கு இன்றைக்கி ஒரு நிச்சயம் வரணும். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகி இன்னும் இந்த மாதிரி ரகசிய பாவத்திலே நான் இருக்கிறேனே, என்னால் விடுதலை அடைய முடியலையே, ஒவ்வொரு வருஷமும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வந்துக்கிட்டே இருக்குதே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு வர வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்குது, சீக்கிரமாக இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தெரியும். ரகசிய பாவம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. மார்ட்டின் லூத்தர் அவருக்கு விடுதலை செய்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் விடுதலை செய்வதற்கு அவர் என்ன பண்ணுறார்? ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜீவியத்தில் நம்ம அடுத்த படிக்கு நேராக நம்ம கடந்து போக வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருப்பீர்களானால் உங்களுக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் வேண்டும். முதலாவது நம்மளை மீட்டிருக்கிறாரு, அழிவிலிருந்து தப்புவித்திருக்கிறார், அக்கிரமத்திலிருந்து இயேசு தப்புவித்திருக்கிறார். கடைசியாக அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகி இன்னும் ரகசிய பாவங்கள் நிறைய ஜெபங்களுக்கு நமக்கு பதில் வரல. ஏன் வரலன்னா அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் வரல. நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இன்னும் எங்களுக்கு சில காரியங்கள் நடக்காமலே இருக்குது, இந்த போராட்டங்கள் இருந்தே இருக்குது, அந்த நிச்சயத்தில் நம்ம இன்னும் வரலை. அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த நாட்களிலே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் கூட நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும் என்று கேட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறா இருக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிற கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே இந்த பெரிய வெள்ளி நாட்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாடு மரணத்தை இந்த நாட்களில் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆண்டவரே சிலுவையிலே இயேசு கடைசி சொட்டு இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே அழிவிலிருந்து எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார், அக்கிரமத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே அவருடைய தியாகத்தினால தான் எங்களுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது ராஜா. அவர் ரத்தம் சிந்தினதுனால தான் இன்றும் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம். பிசாசிலின் கிடியிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே அழிவுக்கு நேராய் போயிருந்த, நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால் நீங்கள் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர் ராஜா. ஓ ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இன்றைக்கு கூட நாங்கள் தலை நிமிர்ந்து ஜெயம் பெற்றவர்களாக இருப்பதற்கு காரணம் அந்த ரத்தம் ஆண்டவரே. அந்த ரத்தத்தினாலே நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பாவத்தினுடைய ஆண்டவரே பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே இந்த புனிதவெள்ளி நாட்கள் ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை மட்டும் நாங்கள் நினைவு கூர்ந்து அப்படியே விட்டு விட்டு போய்விடுகிறவராய் இல்லாமல் ஆண்டவரே எதற்காக இந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே, எதற்காக இந்த நாட்களை நினைவு கூறுகிறோம், உலகமே இந்த நாட்களை தியானித்து கொண்டிருக்கிறது என்று யோசித்து சிந்தித்து ஆண்டவரே அதன்படி அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற மக்களாய் நாங்கள் மாற வேண்டும். பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து எங்களை இயேசு மீட்டிருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் எங்களுக்குள்ள வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த புனித வெள்ளி நாட்களில் கூட நம்ம ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது, அழிவிலிருந்து நம்மளை மீட்டு இருக்கிறது, அக்கிரமத்திலிருந்து மீட்டு இருக்கிறது, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.